உங்க தலைவர் திருமாவளவனும் டாக்டர் ராமதாஸும் சந்திச்சதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எப்பயுமே பரப்பப்படுகிற வதந்தி தான், செய்தி தான். உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்புவது எங்கள் தலைவர் சந்திக்க வேண்டிய எந்த நிருப்பதும் இல்லையே. என்னுடைய சொன்னால் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் மிக வலுவாக இருக்கிறோம், நம்பகத்தன்மையோடு இருக்கிறோம். அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் திமுக கூட்டணி தான் சந்திக்க போகிற தலைவர் மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் ஏதாவது கூட்டணியில் கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஊடகங்கள் பரப்புகிற ஒரு செய்தி தான் இந்த மாதிரி செய்திகள்லாம். எவ்வளவோ விடுதலை சிறுத்தைகள் நல்லது செய்கின்றன, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எவ்வளவோ தியாக மனப்பான்மையோடு இந்த சமூகத்துக்கு களப்பணியாற்றி இருக்கிறார். அதையெல்லாம் எந்த ஊடகங்களும் பெருசுபடுத்தி போடுவதில்லை. மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்க ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கத்தில் போடுவாங்க. இந்த சமூகத்திற்கும் எந்த உழைப்புமே உழைக்காத ஊடக வெளிச்சத்திற்காக ஒருவனுமே நடிகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போடுகிற ஊடகங்கள்லாம் நீங்கள் இருக்கின்றன. டாக்டர் ராமதாஸ் திருமாவளவன் அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்தாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு சந்திச்சுக்கிறதுக்கோ இல்லை இதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது யதார்த்தமான உண்மையை பதிவு செய்தார். தலைவர் எதையும் எதிர்பார்த்து அந்த கருத்துக்கள்லாம் பதிவு செய்யலை. அவர் இந்த சமூகத்திற்காக கடந்த காலங்களில் இதெல்லாம் நல்லது செஞ்சுருக்காரு. இன்றைக்கி தடமாறி போயிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் குடும்ப தந்தை மகன் உறவுகளை சிக்கல் இருக்குது. அந்த உறவுகள் இந்த சிக்கல்கள் நீடிக்கக்கூடாது. அது உடனடியாக முடிவை கொண்டு வர வேண்டும். இந்த மக்களுக்காக அவர் பணியாற்ற வேண்டும். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்தார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக விசிகேவோட அந்த விருது வழங்கும் விழாவில் மேடையில் பேசியிருந்தார் இந்த தலைவர். அதில் டீயும் பண்ணும் கொடுத்து எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாரை பார்த்து சொல்கிறார்? ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாரா? எங்கள் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிபலிக்கிறாங்களே அதனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அது. நான் கேஸ் சிலிண்டர் தரேன், உங்களுக்கு நான் அந்த நலத்திட்டங்கள் தரேன், உங்களுக்கு ரேஷன் அரிசி 10 கிலோ 25 கிலோ தரேன், டீ தரேன், பண்ணு தரேன்னு சொல்லி எங்கள் வாக்குகளை யாரும் அறுவடை செய்துவிட முடியாது என்கிற அந்த உள்ளன்னோரோடு சொல்லுகிற வார்த்தை அது. அதுதான் அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது சீட்டுக்கும் பொருந்தும், வாக்குக்கும் பொருந்தும். அதிமுகவுக்கு எதிர்கட்சிங்கிற ஒரு ஞாபகத்தை ஊட்டிக்கிட்டு எங்கள் தலைவர் தான் ஊட்டிக்கிட்டு இருக்காரு. இதுவும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி திமுக நிகராக பிஜேபி தான் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கும். அப்போ அதையெல்லாம் எங்கள் தலைவர் எல்லாத்தையும் தமிழக நலன் சார்ந்து உடைத்து கொண்டு எல்லாத்தையும் இன்றைக்கி பிஜேபி அரசு கும்பலை எல்லாத்தையும் ஒழுங்க பார்க்கறது அப்படி நடந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் இதேமாதிரி கட்சிகளையும் நாங்கள் பூஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியிலேருந்து பிஜேபி வெளியே போயிடுச்சு. திமுக விட அதிமுகவில் உங்களுக்கு சீட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அது தலைவர் முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ எலெக்ஷன் நின்னா கூட 214 சட்டமன்ற தொகுதியில் எங்களால் ஜெயிக்க முடியும். அந்த கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. தனித்து நின்றாலும் நாங்கள் வாக்கு வங்கி அதிகப்படியான பெறக்கூடிய கட்டமைப்பு, தேர்தல் கட்டமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கொடிகம்பங்களை எடுத்தாலும் நாளை அதே அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்போடு தமிழ்நாடு முழுக்க எங்கள் கொடிகம்பங்களை நடுவதற்கான அனைத்து செயல் திட்டங்களும் எங்கள் தலைவர் வைத்திருக்கிறார். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அது நடக்கும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஃபயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாணவர் அணி மாநில துணை செயலாளர் திரு தயா நெப்போலியன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ உங்க தலைவர் திருமாவளவனும் டாக்டர் ராமதாஸும் சந்திச்சதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? இது உண்மை இல்லை. அது எப்பயுமே பரப்பப்படுகிற வதந்தி தான், செய்தி தான். உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்புவதில் பரப்புகிற செய்தி தான் அந்த செய்தி. இது எங்கள் தலைவர் சந்திக்க வேண்டிய எந்த நிருப்பதும் இல்லையே. இப்போது என்னுடைய சொன்னால் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் மிக வலுவாக இருக்கிறோம், நம்பகத்தன்மையோடு இருக்கிறோம். அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் சந்திக்க போகிற தலைவர் மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் ஏதாவது கூட்டணியில் கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஊடகங்கள் பரப்புகிற ஒரு செய்தி தான் இந்த மாதிரி செய்திகள்லாம். அதுபடி ஒரு சம்பவம்லாம் நடக்கல. ராமதாஸை ஆதாரமும் இல்லாமல் எப்படி சார் அதுதானே வதந்தியை பரப்புறாங்க. உண்மைக்கு விடுதலை சிறுத்தைகளையும் கட்சியை பொறுத்து உண்மைக்கு புறம்பாக தான் நிறைய செய்திகள் வருது. ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அதை பெரிதாக போதாகரப்படுத்தி போடுகிற ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கின்றன. எவ்வளவோ விடுதலை சிறுத்தைகள் நல்லது செய்கின்றன. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எவ்வளவோ தியாக மனப்பான்மையோடு இந்த சமூகத்துக்கு களப்பணியாற்றி இருக்கிறார். அதையெல்லாம் எந்த ஊடகங்களும் பெருசுபடுத்தி போடுவதில்லை. 20, 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிற மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்க ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கத்தில் போடுவாங்க. இந்த சமூகத்திற்கும் எந்த உழைப்புமே உழைக்காத
ஊடக வெளிச்சத்திற்காக ஒருவனுமே வந்து நடிகர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து போடுகிற ஊடகங்கள் தான் நீங்கள் இருக்கின்றன. அப்படி வந்து அந்த அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து இதே மாதிரி செய்தியை பரப்புவது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. அதனால் வந்து அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை. எங்களுடைய தலைவர் என்பவர் மிக நிதானமானவர். இப்படி அப்போ சந்திக்க வேண்டிய எந்த சூழலும் ஏற்படவில்லை, தலைவருக்கும் ஏற்படலை. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி டாக்டர் ராமதாஸ் வந்து தலைவர் வந்து உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருந்தாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு மேபி சந்திச்சுக்கிறதுக்கோ இல்லை இதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது யதார்த்தமான உண்மையை பதிவு செய்தார் தலைவர். எங்களுடைய தலைவர் வந்து எதையும் எதிர்பார்த்து வந்து அந்த கருத்துக்கள்லாம் பதிவு செய்யலை. அவர் இந்த சமூகத்திற்காக கடந்த காலங்களில் வந்து இதெல்லாம் நல்லது செஞ்சுருக்காரு. இன்றைக்கி தடமாறி போயிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவருக்கு குடும்ப தந்தை மகன் உறவுகளை வந்து சிக்கல் இருக்குது. அந்த உறவுகள் வந்து இந்த சிக்கல்கள் வந்து நீடிக்கக்கூடாது. அது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த மக்களுக்காக அவர் வந்து பணியாற்ற வேண்டும்னு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை பதிவு செய்தார். அது அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் வந்து தலையிட்டு இன்னும் அந்த குடும்பத்தினுடைய பிளவை அதிகப்படுத்த விடக்கூடாது. அதனால் அவர்களை வந்து நடுநிலையாளாக மத்தியஸ்தம் செய்ய விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தலைவர் பதிவு செய்தார். அது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே கடந்த காலங்களில் எங்கள் தலைவர் மீது அவர் வைத்திருக்கிற பற்றின் அடிப்படையிலும் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் மீது அவர் வைத்திருக்கிற எங்கள் தலைவர் வைத்திருக்கிற அந்த வந்து பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்துக்களை பதிவு செய்தார். வேறு எந்த அரசியல் நோக்கத்தோடும் இல்லை, வேறு எந்த தேர்தல் கூட்டணியோடும் கணக்கு போட்டு நம்ம பண்ணுறதில்லை எங்கள் தலைவர். அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர். அதனால் அந்த சமயத்தில் வந்து ராமதாஸை பற்றி அவர் ஊடகவியலாளர்கள் கேள்வி எடுக்கிற பொழுது எங்கள் தலைவர் அவர்கள் அதற்கான பதிலை அளித்தார். இது வந்து உள்நோக்கம் இல்லாத பதில்கள் அவை. அவருடைய அரசியலை வரவேற்றிருக்கிறோம். இன்றைக்கி எப்பவுமே எங்கள் தலைவர் வரவேற்றிருக்கிறார். தவறு செய்கிறப்ப சுட்டி காட்டுக்கிறோம், நல்லது செய்தால் வரவேற்க தானே செய்கிறோம். அது நாங்கள் எந்த இடத்துல எங்கள் தலைவர் வந்து மறுதளிக்கலையே. அதனால் வந்து எங்கள் தலைவர் வந்து அது வேறு இது வேறு அது சொல்கிறேன். எங்கள் தலைவர் பார்வை என்பது சரியான பார்வை. ராமதாஸ் மீது அந்த சொன்ன பார்வையும் சரியான பார்வை தான். இப்போ அந்த வதந்தியை வந்து பரப்புறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? முக்கியமாக அது இப்போ திருமாவளவனும் இவரும் ராமதாஸும் சந்திச்சாங்க அப்படின்ற வதந்தியை பரப்புறதுக்கு என்ன ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும்? தேர்தல் காலம் தானே தீர்மானம் என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்கள் ஒரு வலுவான களத்தில் இருக்குது திமுகவில். வந்து ராமதாஸ் ஐயா மருத்துவர் ராமதாஸை மட்டும் சந்திப்பதாக சொல்லவில்லை. விஜயை கூட கூட்டணி போகிறான்னு பேசுகிறாங்க, அதிமுக கூட கூட்டணி போக போகிறாருன்னு பேசுகிறாங்க. அப்படின்னு மாறி 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 இன்றைக்கி வந்து தேர்தல் அரசியலை வந்து எங்கள் தலைவரை மையப்படுத்தி தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து அது அப்படி பரப்புகிற செயலில் இதுவும் ஒன்று. நாம் வந்து தெளிவாக இருக்கிறோம், எங்கள் தலைவரும் தெளிவாக இருக்கிறாங்க. வந்து 2026 சட்டமன்றத்தில் திமுகவுடன் பயணிக்க போகிறோம், தெளிவாக இருக்கிறோம். அது நம்ம சீட்டுக்காகவோ நம்ம வந்து வேறு எதுக்காகவும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து அழுத்தம் கொடுப்போமே தவிர, அழுத்தத்தை கொடுத்து வெற்றி பெறுமே தவிர, ஆனால் அதற்காக வந்து நம்ம விலகி போய்விட மாட்டோம் கூட்டணி விட்டுன்னு சொல்லி நம்ம தெளிவாக பேசியிருக்கிறாரு. அதனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் ஒரு பெரும் பலம் மிக்க கூட்ட சக்தியாக இருக்கிறது. வாக்கு வங்கி உள்ள ஒரு சக்தியாக கட்சியாக இருக்கிறது இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டால் திமுகவை பலவீனப்படுத்த விட முடியும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அனைவரும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்று சொல்லி நீங்கள் களமாடக்கூடிய வந்து உண்மையாகவும் விசுவாசமாகவும் களமாடக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அது திமுகவுக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கி உண்மையாக வந்து களப்பணியாற்றக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதனால் வந்து நாங்கள் எங்களை வந்து டைவெர்ட் பண்ணணும், திமுக கூட்டணி எங்களை டைவெர்ட் பண்ணுங்கிற முயற்சி வந்து கடந்த வந்து நாங்கள் கூட்டணி வைத்த காலத்திலேருந்தே வந்து நடைமுறையில் இருக்கிறது. அது எல்லாமே எங்கள் தலைவர் வந்து சர்வ சாதாரணமாக உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கி திமுகவோட நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அது எந்த உள்நோக்கத்திற்காகவும் இல்லை, மக்கள் நலனுக்காக எங்களுடைய கொள்கைகளை சார்ந்து திமுகவினுடைய கொள்கை இருப்பதனால் நாம் அதனோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை ஏற்றிருந்தால் நாம் அது கூட பயணிப்பதன் வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கிறது. ஆனால் எங்கள் தலைவர் வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வேலை திட்டங்களோடு போயிட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம பிஜேபியோடு எங்கள் தலைவர் வந்து கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ராமதாஸோட கூட்டணியில் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த அணியை சார்ந்தவர்கள் நம்ம பயணிக்க முடியாது. அதனால் திமுக தான் நம்ம ஒரு நிலையான கூட்டணியாக இன்றைக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி எங்கள் தலைவரை வந்து தொடர்ந்து இது மாதிரியான சூழல்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றன. அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி, எங்கள் தலைவருக்கு கிடைத்த வெற்றி, எங்கள் தலைவர் இந்த சமூகத்திற்கு கிடைத்த வெற்றி, எங்கள் தலைவரின் பயணம் சரியாக போய் கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவருடைய வந்து நோக்கம் வந்து சரியான நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய தலைவருடைய கொள்கை, விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை இன்றைக்கி வந்து தமிழ் சமூகத்தில் வலுவாக மக்களிடத்தில் போய் சென்று இருக்கிறது என்கிற அடையாளமாகத்தான் ஒட்டுமொத்த ஊடகங்களும் தேர்தல் கண்ணோட்டத்தோடு எங்கள் தலைவரை அணுகி வெவ்வேறான வதந்திகளையும், சில ஊடகங்கள் நல்லதும் பேசுகிறாங்க, பல்வேறு ஊடகங்கள் வந்து தவறான வதந்திகளை பரப்புவர்களாக இருக்கிறார்கள். அது ஒன்றும் தவறு இல்லை. வளர்ந்து வளர்கிற கட்சிகளுக்கு நிறைய வந்து கல்லடிகள் விழதானே செய்யும். அதையெல்லாம் சமாளித்து பயணிக்கக்கூடிய வல்லமை எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க திமுக கூட்டணியில் வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக விசிகேவோட அந்த விருது வழங்கும் விழாவில் மேடையில் பேசியிருந்தார் உங்கள் தலைவர்.
அதில் வந்து டீயும் பன்னும் கொடுத்து எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. இது வந்து யாரை பார்த்து சொல்றாரு? ஸ்டாலினை பார்த்து சொல்றாரா? இல்லை ஒட்டுமொத்த வந்து சமூகத்தை எங்கள் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிபலிக்கிறாங்கல்ல, அந்த அந்த அதனுடைய வார்த்தை அது. ம். இப்போ நாங்கள் எதுக்காகவும் ஏமாற போகிறதில்ல. இன்றைக்கி வந்து விழிப்படைந்து விட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு காலத்தில் வந்து வாக்கு வந்து யாருக்குன்னு செலுத்த தெரியாத வந்து எங்களுடைய ஆண்டைகளுக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருந்தோம். இன்றைக்கி எங்களுடைய வாக்குகளை நாங்களே செலுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கி மாறி இருக்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தினுடைய பலம் என்னவென்று எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. எங்களை யாரும் வந்து ஏமாற்றி வாக்களித்து விட முடியாது. அது உதாரணத்தை சொல்கிறார். நான் வந்து கேஸ் சிலிண்டர் தரேன், உங்களுக்கு வந்து நான் அந்த நலத்திட்டங்கள் தரேன், உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி 10 கிலோங்கிறது 25 கிலோ தரேன், டீ தரேன், பன்னு தரேன்னு சொல்லி எங்கள் வாக்குகளை யாரும் அறுவடை செய்து விட முடியாது என்கிற அந்த உள்ளுணர்வோடு சொல்லுகிற வார்த்தை அதுதான். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது வந்து ஒரு சீட்டுக்கும் பொருந்தும், வாக்குக்கும் பொருந்தும். அதனால் அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் பேசிய வார்த்தை, எந்த குறிப்பிட்ட கட்சியும் வந்து நோக்கடிக்க வேண்டும், அவர்களை வந்து எங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணோட்டத்தில் அந்த கருத்துக்கள் எங்கள் தலைவர் பதிவு செய்யலை. அது வந்து யதார்த்தமான ஒரு கருத்து. அது இந்த மக்களுடைய வந்து விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களையோ வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமாக அவருடைய வாக்குகளை அறுவடை செய்து விடலாம், அவர்கள் கொடுக்குற சீட்டை வாங்கி சென்று விடுவார்கள், அவர்கள் வந்து நிர்பந்திக்க தெரியாது, அவர்கள் அரசியல் வந்து காய் நகர்த்த தெரியாது என்கிற ஒரு எண்ணம் இருந்தது எங்கள் தலைவர் வருகைக்கு முன்பு. எங்கள் தலைவர் வருகைக்கு பின்பு அதெல்லாம் மாறி இருக்கிறது. அதனால வந்து எங்களுடைய தலைவர் காலத்தில் அதுமாரி எதுவும் நடக்காது. டீக்கோ பன்னுக்கோ இல்லை நூறுக்கோ சோறுக்கோ பீருக்கோ இந்த சமூகம் வந்து எதையும் வந்து இழந்து விடாத, தன்னுடைய உரிமை இழந்து ஒருத்தன் பின்னே போய் நிற்காது, சுயத்தோடு நிற்போம் என்கிற அடிப்படையில் எங்கள் தலைவர் பேசிய வார்த்தைகள் அந்த வார்த்தை. அது யாரையும் காயப்படுத்துவதற்காக இல்லை, தேர்தல் கண்ணோட்டத்தை தாண்டி மக்கள் நலனிலிருந்து வெடித்த வார்த்தை தானே தவிர அது வேற எந்த உள்நோக்கம் இல்லை. இப்போ இந்த கூட்டணியில் வந்து நீங்கள் எத்தனை சீட்டு வந்து உங்களுக்கு கேட்குறதா இருக்கீங்க? நாம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, 234 தொகுதியிலும் வந்து நின்னால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இன்றைக்கி உருவாகி இருக்கிறோம். அனைத்து முகாம்களையும் முகாம்கள் நாங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் வந்து எல்லா மாவட்டங்களிலும் BLO1 வாக்குச்சாவடிகளின் முகவர்கள் நாங்கள் வந்து பதிவு செய்ய போட்டு இன்றைக்கி டெல்லியில் போயிட்டு நாங்கள் வந்து பயிற்சி முகாம்லாம் கலந்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 234 சட்டமன்ற தொகுதியிலும் BLA2 போட்டு எல்லா ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வாக்குச்சாவடி முகவர்களை போடுவதற்கான அனைத்து செயல்திறனும் இன்றைக்கி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு காலத்தில் எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி எல்லாம் நிறைவடைஞ்சு விடும். அப்போ வந்து எல்லா இடங்களையும் எப்படி திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர், தேர்தல் பணி செய்யக்கூடிய ஒரு வந்து கட்டமைப்பு இருக்கிறதோ அதே ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு பிறகு திமுகவுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிகள் கவனிக்கணும். அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் சொல்கிறார், நாங்கள் இப்போ எலெக்ஷன் நின்னா கூட 234 சட்டமன்ற தொகுதியில் எங்களால் ஜெயிக்க முடியும், அந்த கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. தனித்து நின்றாலும் நாங்கள் வாக்கு வங்கி அதிகப்படியான பெறக்கூடிய கட்டமைப்பு, தேர்தல் கட்டமைப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொன்ன வார்த்தைகள் அது. இப்போ கூட்டணி வருகிற பொழுது எல்லாமே வந்து உங்களுடைய வாக்கு எனக்கு தேவை, என்னுடைய வாக்கு உங்களுக்கு தேவை, ஒரு பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் தான் வாக்கு சீட்டுகள் வந்து வாக்குகளை வந்து சீட்டுகளை வந்து பரிமாற்றம் செய்வார்கள். அப்படி வந்து எங்களுக்குன்னு நாங்கள் 214 செய்கிற வல்லமை இருந்தாலும் கூட்டணி நலன் கருதி அவர்கள் கொடுக்குற சீட்டுகளை 10 சீட்டோ இல்லை 15 சீட்டோ 25 சீட்டோ 50 எத்தனை சீட்டுகளோ அதை வந்து பெற்று தான் நம்ம அங்கே அந்த இடத்துல ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம கூட்டணி நின்னாகணும். இப்போ எங்களுக்கு எல்லா வளமையும் இருக்கிற நம்ம தனிச்சிருந்தாலும் எங்களுக்கு அதில் பலவீனம் தான். இல்லை அவர்கள் திமுகவும் வந்து எனக்கு எல்லாம் பலமாக இருக்கு, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம்னு சொல்லி தனித்து அவர்கள் முடிவெடுத்தாலும் அதுவும் அவர்களுக்கு பலவீனம் தான். இப்போ 2 பேரும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிற கூட்டணி கட்சிகளாம் ஒருத்தரை அனுசரித்து இந்த மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் வந்து முடிவெடுத்தால் வந்து அந்த கூட்டணியினையும் நலமாக இருக்கும், அவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய சீட்டுகள் எண்ணிக்கை 1-2 அதிகப்படுத்தி அவர்கள் வந்து தேர்தலில் கண்ணிப்பார். அப்படி தான் நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் பயணிப்போம். தவிர எங்களுக்கு தான் எல்லா சீட்டையும் தேவை, திமுக கடத்தப்படி எங்களுக்கு தான் எல்லா சீட்டும் வேணுங்கிற வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் இல்லை. கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு யாரையும் மனசையும் நோக்கடிக்காமல் அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அனைவருக்கும் ஒரு தகுந்த கட்சிக்கு தகுந்த வந்து ஒரு அடையாளத்தோடு அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டவர்களாக தான் இன்றைக்கி கூட்டணியில் பயணிப்பார்கள். அப்படி தான் நாங்கள் சீட்டும் கேட்போம். இன்றைக்கி வந்து 6 சட்டமன்ற தொகுதி நாங்கள் பெற்று இன்றைக்கி வந்து 4 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்கிறோம். அதேமாதிரி 2 பார்லமெண்ட் தொகுதி 2 பார்லமெண்ட் தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ எங்களுக்குள்ள போட்டிக்கிட்ட கம்யூனிஸ்ட்டுகளும் எங்களோட கம்மியாக தான் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ ஜெயிச்சக்கூடிய பார்த்தாலும் எங்களுக்கு வந்து அதிகப்படியான சீட்டுகள் தான் வந்து திமுக கொடுக்கணும். அது பரஸ்பரம் ஒன்று கம்பேர் பண்ணாத இன்றைக்கி வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியாக மக்கள் மத்தியில் எழுச்சி பெற்ற கட்சியாக இருக்கிறது. மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். விளிம்புநிலை மக்கள் வந்து இன்றைக்கி அரசியல் அதிகாரத்தில் இப்போ அதிகப்படியான சீட்டுகளை நின்று ஜெயிப்பது என்பது அது திமுகவுக்குமான வெற்றியாக தான் பார்க்கும். அது விடுதலை சிறுத்தைக்கான வெற்றியும் அல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர்கள் 18 தொகுதி கொடுத்தாலும் 15 தொகுதி கொடுத்தாலும் அது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி தான். இதில் எத்தனை பேர் வெற்றி சேர்ந்தாலும் அவர் திமுகவினுடைய
ஒரு அந்த சமூக நீதி பார்வையிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக தான் பார்க்க தோன்றும். அப்படிதான் நாங்கள் எங்கள் தலைவரும் அதை பார்ப்பார் அவர். அதில் வந்து அவர் திமுகவினுடைய முடிவாகத்தான் கடைசியாக இருக்கும். அதற்கான எல்லா நிர்பந்தங்களையும் அதிகப்படியான சீட்டுகளை பெற வேண்டிய எல்லா நிர்பந்தையும் எங்கள் தலைவர் கொடுப்பார். அதில் வெற்றியும் பெறுவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வந்து விமர்சிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஒருவேளை பாஜக வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுச்சுன்னா நீங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. எங்கள் தலைவர் வந்து கூட்டணியை விட்டு அவர்களை பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணோட்டத்தில் சொல்லலை. எங்கள் தலைவருடைய பார்வை என்பது இன்றைக்கி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து இருக்கிற சிறு சிறு கட்சிகளை விழுங்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் ஜாதிய இயக்கங்களோடு கூட்டணி வைத்து அவர்களை வந்து அவருடைய வாக்குகளை அறுவடை செய்து தன்னுடைய வாக்காக இன்றைக்கி பதிவு செய்திருக்கிறது. அப்படி வந்து வெறும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வந்து பலமுள்ள ஒரு கட்சியாக இருக்கிற திமுக அதிமுக தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தின் பலமிகு கட்சி. அப்படி வந்து அதிமுக என்கிற ஒரு கட்சி பலமிழக்க செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை எண்ணத்தோடு களமாடி கொண்டிருக்கிற இயக்கம் தான் இன்றைக்கி வந்து பாஜக கட்சி. அவருடைய இயக்கமே அவருடைய கொள்கையை வந்து கழகங்கள் இல்லா தமிழகம் தான் அவருடைய வந்து ஹிடன் அஜெண்டாவே அதுதான். அதை வச்சு தான் அவங்க பயணிக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து கூட்டணிக்காக நம்மை வந்து அதிமுகவை அவர்கள் வந்து அணுகினாலும் அவர்கள் வந்து அதிமுக வளர வேண்டும் என்கிற ஒரு எண்ணோட்டத்தோடு அவர்கள் அணுகவில்லை. எப்படியாவது அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும், அவர்களை வந்து இந்த தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வந்து நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வந்து பிஜேபி கும்பல்கள் இன்றைக்கி வந்து தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து திமுக அடுத்தபடியாக வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த எதிர்க்கட்சி வேலைகளை செய்ய விடாமல் தடைபடுகிற இயக்கமாக இன்றைக்கி வந்து பாஜக இருக்கிறது. இன்றைக்கி நாங்களும் விடுதலை சிறுத்தை எங்கள் தலைவரும் அதிமுகவை பற்றி பேசலைன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அதிமுக இருக்கிற இடம் எல்லாம் தெரியாமல் போயிருக்கும். அதை பற்றி யார் பேச போகிறா? இப்போ நாம் தானே அதிமுகவுக்கு எதிர்க்கட்சிங்கிற ஒரு ஞாபகத்தை ஊட்டிக்கிட்டு எங்கள் தலைவர் தான் ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க களத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் தான் சொல்லிட்டு எங்கள் தலைவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து திமுக நிகராக வந்து பிஜேபி தான் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கும். அப்போ அதையெல்லாம் எங்கள் தலைவர் வந்து எல்லாத்தையும் தமிழக நலன் சார்ந்து உடைத்து கொண்டு எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அரசு கும்பலை வந்து எல்லாத்தையும் ஒழுங்க பார்க்கறது அப்படி நடந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் இதே மாதிரி கட்சிகளையும் நாங்கள் வந்து பூஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு எதிராக இருந்தாலும் அவர்களும் இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெரியாருடைய கொள்கைகளை அண்ணாவுடைய கொள்கை ஏற்ற கட்சியாக நிற்கிறது. அது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து மடைமாற்றி போனாலும் அவர்கள் சிந்தனை மாறாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் வந்து அதெல்லாம் வந்து எங்கள் தலைவர் ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் வந்து அதிமுக வந்து இருக்கிற இடம் எல்லாமே தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிமுகவை சிறுமைப்படுத்தி அதிமுகவை வந்து ஒடுக்கி பிஜேபி இங்கே ஆட்சி லாபி செய்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க கடந்த காலங்களில். பிஜேபி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதமாக அதிமுக பற்றி எந்த வந்து ஊடக வெளிச்சங்களும் இருக்காது. வெறும் பிஜேபி அங்கே பண்ணாங்க இங்கே பண்ணாங்க போனாங்க வந்தாங்க, அமித்ஷா வந்தாங்க, மோடி வந்தாங்க, அண்ணாமலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தானே ஒரு கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இதையெல்லாம் உடைச்சது எங்கள் தலைவர் தான். அதிமுகங்கிறது ஒரு பெரும் கட்சி, அவர்கள் வாக்கு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு நாம் நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் நலனுக்காக இல்லை, அதிமுகவினுடைய நலனுக்காக இல்லை, இந்த மக்களின் நலனுக்காக இந்த மக்கள் வந்து பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் தலைவர் பேசுகிறார். இது வந்து அந்த கூட்டணி உடைப்பதற்கான எந்த சிட்டம் எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அவர்கள் உஷாராக இருக்கணும், பிஜேபியிடம் வந்து உஷாராக இருக்கணும். அவர்கள் பிஜேபியை விட்டு கழட்டினாலும் அந்த சமூகத்துக்கு நல்லது தான். வெற்றி தோல்வி என்பது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் உங்களை வைத்து அவன் ஜெயித்து விட்டான்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு அதை விட பெரிய கேடு எதுவும் இருந்துவிட முடியாது. அப்போ அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் வந்து இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையும் கூட. ஓகே, இப்போ வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணியிலேருந்து பிஜேபி வெளியே போயிடுச்சு, திமுக விட அதிமுகவில் உங்களுக்கு சீட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது தலைவர் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான சூழல் இல்லை. ஆனால் ஏன்னா பிஜேபி வந்து அந்தளவுக்கு விட்டுறாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர்களுக்கு வந்து எல்லா சுற்றி நெருக்கடி 360 டிகிரிலேயும் நெருக்கடி கொடுக்குற இயங்கள் தான் இருக்குது. அவர்களுக்கு எப்பயும் வானான்னு தானே சொன்னாங்க. ஏன்னா எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணி வானான்னு தானே வந்து விலகி தானே போனாங்க. அவர்கள் நிர்பந்தப்பட்டு தான் இன்றைக்கி கூட்டணியில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து பேசுகிறாரு, தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு தானே சொல்கிறாப்புல. நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் யார் முதல்வர்னு சொல்கிறோம் தானே சொல்கிறாங்க, நைனா நாங்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து என்ன பேசுகிறாப்புல, அதிமுக என்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டேன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ இது இன்னும் அவங்களுக்கு கூட நெருடல் இருக்குது. இன்னும் அந்த கூட்டணி முழுமையான வந்து உருவம் பெறலன்னு தான் அர்த்தம். அது அதான் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அது அப்போ இதையெல்லாம் எதை காட்டுதுன்னா, அதிமுக உண்மையான தொண்டர்களும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும்
இது வந்து பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத நிலை தான் இன்றைக்கி இருக்கிறது. ஒரு நிர்பந்தத்தால் அரசு அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபி இருக்கிறது என்கிற ஒரு ஒரு நெருக்கடியில் அவர்கள் கொடுக்குற நெருக்கடியின் காரணமாக தான் இன்றைக்கி வந்து சில எடப்பாடி போன்றவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவர்களுக்கு அண்டி போயிருக்கிறாங்க. இது யதார்த்தமான உண்மையாக தான் இருக்குது. செய்திகள் தினமும் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன. எதற்காக அவர்கள் போய் வந்து பிஜேபி கூட்டணி வைத்தார்கள்னா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கின்றன. ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்வது, பிஜேபி வந்து அதிமுக விழுங்கி விடும் என்கிற என்னோடத்தில் சொல்கிற வார்த்தை இதுதான். அதுதான் இன்றைக்கி அமித்ஷா அவருடைய பேட்டியும் இன்றைக்கி அதுதான் சொல்லி இருக்கிறது நமக்கு. ஆமாம், கூட்டணி வந்து நாங்கள் ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எடுபடாது. நம்ம எத்தனையோ காலம் நாங்கள் தனித்து நின்று நம்ம பார்த்துருக்குறோம். மக்கள் நல கூட்டணி நம்ம நின்று பார்த்துருக்கோம். மக்களுடைய மனநிலையை மையப்படுத்தி தான் வந்து நம்ம வந்து கூட்டணி அமைக்க முடியும், வார்த்தைகளை விட முடியும், அதை கொள்கை கொண்டு வர முடியும். ஆனால் மக்களுடைய எண்ணம் என்பது இன்றைக்கி வேறாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்பது இன்றைக்கி வந்து மக்கள் அங்கீகரிக்கலை. வந்து தனித்துவமான இதான் மக்கள் வந்து அங்கீகரிப்பாங்க. அப்போ அதை தான் இன்றைக்கி வந்து வைகை செல்வன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய அதிமுக நிர்வாகிகள் சரி கூட்டணியில் பங்கு அப்படின்னு சொன்னால் அதிமுக ஏற்றுக்காது, மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கி யதார்த்தமான நிலைமையாக இருக்கிறது. நாளை ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் மக்களுடைய கடந்த கால தேர்தல் களத்திலிருந்து நாம் அதை யூகிக்க படுகிறது. அதை உடைக்கிறது பிஜேபி அரசு தான் இன்றைக்கி வந்து நெருக்கடி கொடுத்து எடப்பாடி அவர்களையும் அதிமுகவையும் இன்றைக்கி வந்து பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களிடத்தில் இருந்து. ஓகே, இப்போ வந்து நீங்கள் விசிகே வந்து தனித்து நிற்கிற அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தேர்தல் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தானே கட்டமைப்பு பண்ணுறாங்க. அது தேவை. அதுதானே அது ஒரு கட்சி ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும்ல. கூட்டணியில் இருக்குன்னு எங்களுக்கு வந்து நிர்பந்தம் இல்லைல்ல. எங்களுக்கு 2026 திமுக கூட்டணியில் இருக்கணுங்கிற ஒரு கண்ணோட. ஏன்னா பிஜேபி RSS கும்பல் தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது, அவர்களுடைய வந்து இன்னைக்கு சமூகத்தை வந்து பெரும் தீங்காக இருக்கிறது அடிப்படையில் இந்த தேர்தல் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். நாளைக்கு என்ன வேணாலும் மாறும், அரசியல் கிழமை என்ன வேணாலும் மாறும். ஒருவேளை எங்கள் தலைவர் தலைமையிலே கூட ஒரு கூட்டணி உருவாகலாம் வருங்காலங்களிலே. 214 சட்டமன்றத்தில் நாங்கள் போட்டு இல்லை நாங்களே தனித்து நின்று எங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். நாங்கள் 214 சட்டமன்றத்தில் நிற்க ஏற்படலாம். அதுக்கு எல்லாத்தையும் கட்டமைப்போடு தான் இருக்கணும். அப்போ நாங்கள் கட்டமைப்போடு இருந்தாலும் எங்கள் வாக்குகள் அப்படி தானே பரிமாறும், எல்லா தொகுதியிலும் பரிமாறும். கட்டமைப்பு இல்லாத இடத்துல எங்களுடைய வாக்கு அவங்களுக்கு பரிமாறாது, அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு பரிமாறாதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டி தான் நம்ம வந்து அந்த வேலை திட்டங்கள் செய்கிறோம். அது தனித்து நிற்கல. ஆனால் 234 தொகுதியிலும் ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி பரிணமித்திருக்கிறது. இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி. அது தமிழ் சமூகம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்து அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது எங்கள் தலைவருக்கு இன்னும் அதிகப்படியான இந்த களத்திலே பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கிறது. அதுதான் அந்த நம்ம பார்க்க தோன்றுகிறது எல்லாமே. கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா சார், தொடர்ந்து வந்து உங்கள் கட்சி கொடிக்கு வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எங்கே உங்கள் கொடியை வச்சாலுமே அந்த கொடியை ரிமூவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இல்லை, இது தொடர்ந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கட்சி கொடியை நடுகிற பொழுது வந்து காவல்துறையுடைய நெருக்கடி எல்லாம் எங்கேயுமே நாங்கள் வந்து நட்டதில்லை. இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்து உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்கிறது இல்லை. அதையும் முன்னாடி உயர்நீதிமன்றம் உத்தரவு போடாததற்கு முன்பே நாங்கள் கொடி நடுவது எங்களுக்கு பிரச்சனை தான். அங்கே இருக்க வந்து காவல்துறை தான் உங்களுக்கு மெயினாக பிரச்சனை. இல்லை, காவல்துறை வந்து இது பண்ணது, வருவாய்த்துறை நெருக்கடி கொடுப்பாங்க, நெடுஞ்சாலைத்துறை நெருக்கடி கொடுப்பாங்க, எல்லாமே நெருக்கடி தான் கொடுப்பாங்க. இதனால் அந்த அளவுக்கு வந்து இந்த கட்சி வந்து அவர் வெகுமுகத்தில் வளரக்கூடாது என்று சாதிய கட்டமைப்பு இங்கே இருக்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அங்கலமங்கலமாக எங்கள் தலைவர் வந்து தன்னுடைய பயணத்தை செய்கிறார். ஒரு இடத்துல கொடியை பிடிக்கிட்டான்னு திரும்பி நாங்கள் 2வது தாட்டியும் அதே இடத்துல தான் கொடி நடுவோம், 3வது தாட்டியும் கொடி நடுவோம். அப்படியே ஒவ்வொரு தாட்டியும் அரசும் அதிகாரத்தை மீறி தான் நாங்கள் வந்து எல்லா இடங்களையும் கொடி நட்டுருக்கிறோம். எங்களுடைய கொடி அப்படி தான் பறந்துட்டு இருக்கு. அரசின் உத்தரவோடு அதிகாரத்தின் உத்தரவோடு வந்து அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு எந்த இடத்துல நாங்கள் கொடியேற்றினதில்லை. எல்லாமே அத்துமீறி நடப்பட்ட கொடிகள் தான் பெரும்பாலான கொடிகள். என்ன எல்லா கொடியும் கம்பமும் பறக்கும். ஒரு பொது இடத்துல விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அந்த இடத்துல கொடி பறக்கூடாதுமா. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கொடி பறந்தால் அந்த இடத்துல கலவரம் வருமா. இவர்களே அதிகாரிகளையே திட்டமிட்டு பரப்புகிற வதந்தி சாதியவாதிகளோடு சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து வெகுமக்கள் சக்தியாக மாறிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நடக்கிற இது தான் அது. இது வந்து இப்போ திமுக கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி தான். அதிமுக கவர்மெண்ட்டில் என்ன நிலைப்பாடு இருந்ததோ இன்றைக்கி அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கி திமுக அரசும் எடுத்திருக்கிறது. இன்றைக்கி வந்து நீதிமன்றம் என்கிற பொருளில் இன்றைக்கி வந்து மிக கடுமையாக வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்திருக்கிறது. அதனால் இப்போ நீதிமன்றமும் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு நீதிமன்ற ஆணை பெற்று இன்றைக்கி வந்து அரிய இடத்தில் கொடிய கம்பல் நடலாம். அரசியல் கட்சியினுடைய அங்கே அனுமதி இல்லாமல் அவர்களோட வந்து விண்ணப்பத்தை கேட்காமல் நீங்கள் வந்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த தவறு என்று இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து கொடிக்கம்பங்கள் நடலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது. இது வரவேற்க வேண்டியதுதான். இப்போ இதையும் இந்த அதிகாரிகள் வந்து செய்ய விடுவார்களா என்று சொன்னால் அதையும் கேள்விக்குறிதான். எப்படி வந்து உயர்நீதிமன்றம் வந்து அந்த கொடியை எடுக்க வேண்டும் என்கிற சூழல் பொழுது அவ்வளோ ஆக்ரோஷமாக கிளம்பிறங்கிய நீதிமன்றம் இப்போது கொடியை நடலாம் என்கிற பொழுது அவர்கள் நடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இதுதான் எதேர்ச்சியமான உண்மையாக இருக்கிறது. அப்போ
எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய சாதி இறுக்கத்திலிருந்து மீண்டு தான் ஒன்று ஒன்றும் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். அது கட்டமைப்பத்திலேருந்து உடைச்சி தான் பண்ணுறோம். அதான் எங்கள் தலைவர் சொல்லுவாங்க, அடங்க மறு அத்துமீறுங்கிற மாதிரி ஒன்று ஒன்று அத்துமீறி தான் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான எல்லா சட்டத்திட்டங்களும் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளும் கொடிகம்பங்களும் பொது பாதையிலே நடலாம், பொது இடத்திலே நடலாம்ங்கிற ஒரு விதி இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் பறக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து எழுதப்படாத விதியாக இன்றைக்கி தமிழகத்திலே இருக்கிறது. சரிங்களா? அது கொடியாக இருந்தாலும் சரி தான், அது பேனராக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு செயல் திட்டங்களை செய்வதற்கு முன்பு எங்களுக்கு அரசு அதிகாரத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து பெரிய நெருக்கடிகள் தான் இருக்கிறது. இப்போ அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து சலிப்பை தட்டல. இந்த சலிப்பு என்பது எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தும். அவர்களுக்கு கொடுக்குற நெருக்கடி என்பது எங்களை வந்து முனைமொழிங்க செய்து விடாது. அவர்கள் எங்களுக்கு அடுத்த தாண்டி நாங்கள் 5 அடி வச்ச கொடிகம்மா 10 அடியாக மாறும், 10 அடி வச்ச கொடிகம்மா 100 அடியாக மாறும். இதுதான் எங்களுடைய வளர்ச்சி. இப்படிதான் எங்களுக்கு கட்சி வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அரசு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கொடிகம்பங்களை எடுத்தாலும் நாளை அதே அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு தமிழ்நாடு முழுக்க எங்கள் கொடிகம்பங்களை நடுவதற்கான அனைத்து செயல் திட்டங்களும் எங்கள் தலைவர் வைத்திருக்கிறார். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அது நடக்கும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.